ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒருத்தவங்க போஸ்ட் போடுவாங்க, அதை வந்து நம்மளோட இதில் வந்து ஸ்டோரியாக எப்படி வைக்கிறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைக்கிறது ரொம்ப இது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை வைக்கிறதுக்கு, இப்போ அடுத்தவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோவாக அவங்களோட இதாக போட்டிருப்பாங்க. அதை எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்டோரியாக வைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ஸ்டோரியாக வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வைங்க. இந்த பாடி பில்டர்னு இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லைக் பட்டன் இருக்கா, அடுத்து கமெண்ட் பட்டன், அடுத்து இந்த 3 டாட் ஆரோ பட்டன் ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ரீல்ஸ் டு யுவர் ஸ்டோரி, அதாவது நான் அந்த ரீலை வந்து ஸ்டோரியாக வைக்க வர முடியாது. ரீலையும் ஸ்டோரியாக வச்சுக்கலாம், ஃபோட்டோவே ஸ்டோரியாக வச்சுக்கலாம். ஆனால் ஆட் ரீல்ஸ் டு ஸ்டோரின்னு கொடுத்தோம்னா இந்த ரீல் வந்து எனக்கு வந்து ஸ்டோரி அப்லோட் ஆகிரும். நான் வந்து இந்த ரீலை வந்து ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எதாவது அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீல்ஸ் ஸ்டோரி ஆப்ஷன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சென்ட் இட்டுன்னு கொடுத்தீங்கன்னா யுவர் ஸ்டோரின்ற ஆப்ஷன் இருக்கா, அந்த யுவர் ஸ்டோரின்ற ஷேர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதே ஹைலைட் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல ஆட் டு ஹைலைட் கொடுங்க. இல்லை ஹைலைட் கொடுக்குறதுல ஷேர் மட்டும் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் அடுத்தவங்க போடுற போஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டோரியை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரி அப்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஃபஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு இங்கே போய்ட்டு யுவர் ஸ்டோரின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ஸ்டோரியை அடுத்தவங்க போஸ்ட்டை வந்து அடுத்தவங்க ரீலை வந்து ஸ்டோரியாக வச்சது இங்கே எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுத்தவங்க வச்ச போஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோரியை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.